அதாவது அவர் சொல்லிய விதம்தான் தவறே தவிர அவர் சொன்னது வந்து ஒரு மக்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். அதாவது இதில் கொஞ்சம் பேஸ் ஹிஸ்ட்ரி தெரியணும். இது எல்லாமே வந்து ஊடகங்கள் வந்து எப்படி எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்கிறேன். அவர் பேசினதை வச்சு ஜிஎஸ்டி வந்ததுனால தான் இது எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா, அவர் கேட்டது வந்து ஸ்வீட்டுக்கு ஒரு ரேட்டு, காரத்துக்கு ஒரு ரேட்டு, பன்னுக்கு ஒரு ரேட்டு, பன்னுல ஜாமோ கிரீமோ வச்சா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்றீங்கன்னு ஒன்று. அவர் கேட்டது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இல்லை, கடந்த 7 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிற டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை குறைச்சி யூனிஃபார்மாக கொண்டு வர முடியுமான்னு ஒரு நார்மல் பிஸ்னஸ் மேனாக கேட்டது. எஸ். ஆனால் இது ஊடகங்கள் மூலமாக எடுத்துகிட்டு போனது எப்படி அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும், என்னோட ஒப்பீனியன் வரைக்கும், இது ஜிஎஸ்டி வந்ததுனால தான் இந்த மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸஸ் எல்லாம் வந்துருச்சு. பன்னுக்கு இந்த மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸ் கூடி போச்சு, ஸ்வீட்டுக்கு இந்த மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸ் டிஃப்ரெண்ட்டு, காரத்துக்கு இந்த மாதிரி டாக்ஸ், ஜிஎஸ்டி தான் இந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு புதுசாக கொண்டு வந்த மாதிரி. முதல்ல உணவுப் பொருள்களுக்கு டாக்ஸ் கொண்டு வந்ததே 1982 46th அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான். அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து 353 லோக்சபா எம்பியை வச்சுட்டு கான்ஸ்டியூஷனே அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளூடிங் டாஸ்மாக் லிக்வருக்கு டாக்ஸ் வந்ததுங்கிறது 1982க்கு அப்புறம் தான். அப்படி வந்தபோது என்னாச்சு அப்படின்னா, அப்பயும் இருந்துச்சு, அதுக்குலேருந்து நடைமுறையாக வருது. குட்ஸில், ரெஸ்டாரண்ட் குட்ஸில், ஃபுட் ஐட்டம்ஸுக்கு எப்படி டாக்ஸ் இருந்ததுன்னா, பிராண்டட் குட்ஸ் இருந்து மேனுஃபேக்சரிங் இருந்ததுன்னா 12% 15% வரைக்கும் எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ ஹால்டிராம்ஸ் போடுறாங்க, அவங்களும் மிக்சர் இது மாதிரி இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பட் பிராண்டட் குட்ஸுக்கு 12.5% 15% வரைக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேட் வந்தபோது நான் வேட் ஆக்ட்லாம் எடுத்திருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேட் வந்தபோது அதே பிராண்டட் குட்ஸுக்கு ஆரம்பத்தில் அவங்க 12.5% கொடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் குறைச்சாங்க 5% வரைக்கும். இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ வந்து ஹால்டிராம்ஸ் குட்ஸ் வந்து சென்னைக்கு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அன்னபூர்ணாவே வந்து கேரளாவில் போய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற இவங்க வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்குள்ள வந்தாங்கன்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி பிகாஸ் பிராண்டட் குட்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒரு 2%, அங்கே கேரளாவோட வேட், இதெல்லாம் சேர்த்து 19% 21% மாநிலத்துக்கு மாநில வித்தியாசமானது. ஜிஎஸ்டி வரும்போது இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்றோங்கிறது தான் ஜிஎஸ்டி. ஆமா, இதில் ஜிஎஸ்டி வரும்போது இந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்து விட்டதுனால சில குட்ஸுக்கு 5%, சில குட்ஸுக்கு 12%, சில ஐட்டங்களுக்கு 18%. இது வந்து நான் வந்து அதாவது இந்த ஊடகத்துல உங்க ஊடகத்தை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களை மனசு திருப்பத்துக்குள்ள யார் வேணாலும் போய் பார்க்கலாம். 1905 இதுதான் வந்து மெயினான ஃபுட் ஐட்டம்ஸோட HSN கோடு. சரி, இத வச்சு தான் இது பயணிங்க. இதுல வந்து அதுல மாற்று கருத்தே இல்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க, பாஸ்ட்லயும் இப்படி இருந்திருக்கு, இது புதுசு இல்லன்றீங்க. அதாவது அவர் சொன்னது வந்து அதுல என்ன क्वेश्चन அவர் சொன்னது வந்து இல்ல சார், நான் அதை முடிச்சிடுறேன். அவர் சொன்னது வந்து இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிற இடம், இவ்வளவு பெரிய குறைந்த வருமானம் உள்ள மக்கள் இருக்கிற இடம், உணவுப் பொருட்களுக்கெல்லாம் ஒரே ரேட் வந்தா இந்த மாதிரி உணவுகளை வந்து மக்கள் வந்து வரி குறைஞ்சதுன்னா கொஞ்சம் வாங்கி என்ஜாய் பண்றதுக்கு வாங்கல ஒரு ஜெனரல் ஒரு சின்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல சொன்ன ஒரு கருத்தை ஜிஎஸ்டி வந்ததுனால தான் இப்படி வந்ததுங்கிற மாதிரி வந்து நிறைய ஒரு சேனல்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல அவங்களுக்கு என்ன மனசுல தோணுச்சோ இஷ்யூ ஜிஎஸ்டி பத்தி தான், அது பத்தின புரிதல் சொல்றாங்க. நீங்க இஷ்யூ வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் பத்தி. இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ்ங்கிறது ஜிஎஸ்டி அடிப்படையில் இருக்கிற ஒண்ணு தானே. இல்ல நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்ல சார், கடந்த காலங்கள்ல பல லெவல் ஆஃப் டாக்ஸ் இருந்துச்சு, ஸ்லாப் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு ஜிஎஸ்டி எல்லா டாக்ஸும் சேர்த்து அதுல 19% வரைக்கும் சதவீதம் வரைக்கும் இருந்துச்சு. நீங்க 25, 30, 40 எவ்வளவு வேணா சொல்லுங்க, அத ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு வர்றோம். அவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்ட்ரீம்லைன் ஆகிறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்றாரு. இதான விஷயம். இல்ல ஸ்ட்ரீம்லைன் ஆறதுல இல்ல சார், அதுல இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஆறதுல சிக்கல் இல்ல. இப்ப ஸ்ட்ரீம்லைன் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். அன்னபூர்ணா வந்து நம்ம தமிழகத்துல எப்படி உணவுப் பொருட்கள் பத்தி இருக்கோ அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அந்தந்த மாநிலங்களுக்கு பிடித்த உணவு வகைகளும் இருக்கு. இதுல வந்து கொண்டு வந்தது டிஃபரெண்ட், ஒரு கடையில வரும்போது டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு. இது இன்னைக்கு இல்ல,
சார் தமிழ்நாடு வேட்லயும் இருந்துச்சு. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா இல்ல இந்த பாருங்க இது எல்லாமே என்னன்னா நம்ம திருப்பி நேரு காலத்துக்கு போக முடியாது சார். நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் தப்பா இருக்குன்னு தான் நம்ம மாத்தி கொண்டு வரோம். இல்ல அதுல ரேட் இங்க வந்த பிறகு அத இங்க வந்து அவர் அதனால எனக்கு பொருளோட ரேட் கூடிடுச்சு, அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதுதான் கூட கம்மியா தானே இருக்கு. பன்னு கிரீமும் அதான சுத்தி காட்டுறாரு. அதான் சார் the pastry items-ல நான் அதே தான் சொல்ல வரேன். அதான் சொல்றேன். இதே pastry items அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு, பன்னையும் கிரீமையும் தனித்தனியா கொடுத்துட்டாங்க. இது GST வரதுக்கு முன்னாடி அதே தானே. இது வந்து சரி பண்ணணும்ன்ற 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. GST-ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வர்றோம். அப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு, சிஸ்டம் சரி பண்ணனும்னா சார் சிஸ்டம் சரி பண்ணா சிஸ்டத்துல இருந்த டாக்ஸ் இப்படி தானே இருந்துச்சு. மீட்டிங் அத குறை கேட்பது தான் கருத்து கேட்கிறது. உங்களுக்கு GST பத்தின கருத்துக்களை சொல்லுங்கன்றாங்க. அவர் பிராக்டிகலா எதிர்கொள்ற பிரச்சனையை சொல்றாரு. இவ்வளவுதான பிராக்டிகல் இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நீங்க வந்து உடனே வந்து பிராக்டிகலா வந்து இந்த ரேட்டை குறைங்கன்னா இது வந்து ஒரு இல்ல சார் சப்மிஷன் தான் சொல்றேன். இல்ல நான் கிளாரிஃபை பண்றேன். 2017 ல இருந்து நம்ம GST ல உட்கார்ந்து நீங்களும் நானும் தான் பேசிட்டு. இல்ல சார் நான் என்ன சொல்றேன், மத்தவங்க மாறிட்டு இருக்காங்க. இல்ல நான் தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல எனக்கு பேச விடுங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க, அதுக்கு அப்புறம் வாங்க. ஏன்னா அவர் வந்து குறைங்கன்னு கூட சொல்லல, ஒரே ஸ்லாப் வைங்க, ஏத்தணும்னா கூட ஏத்துங்கன்னு சொன்னாரு. கிளாரிட்டி இல்ல 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 நான் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுல ஏத்துறதோ இறக்குறதோ நிதியமைச்சர் மாத்திரம் பண்ணக்கூடிய சமாச்சாரம் இல்ல ஜிஎஸ்டி பொறுத்தவரை. ஆனா இப்ப ரெப்ரசன்டேஷன் அவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும். இருங்க, இதே ரெப்ரசன்டேஷன் ஏன் இவங்க வந்து இத்தனை வருஷமா தமிழ்நாடு நிதியமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கல? அவர் தானே ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கும் போயிட்டு இருக்காங்க. சார் ஆரம்ப காலத்துல இருந்து சார் வந்து கருத்து கேக்குறாங்க, நீங்க வந்து சொல்லுங்க சொல்றீங்க. அப்ப ஒரு வாய்ப்பு இருக்குப்போ சொல்றதானே வாய்ப்புக்கு கருத்து சொல்லுங்கயா. ஆமா சொன்ன விதம் சரி வந்து ஃபைன். It is only அதாவது வந்து இதனால ஏதோ அப்படி டிஃபரன்ஸ் வந்துருச்சு இல்ல அவர் சொன்ன விதத்துல பிரச்சனை பாக்குறீங்களா? ஒரு கிளாப் வாங்குறது சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அவர் சொன்ன விதத்துல தவறு நினைக்கிறீங்களா, அத புரிஞ்சுகிட்ட விதத்துல தவறு? ஐயா அவருடைய அனுபவத்துக்கும் ஓகே அவருடைய வயசுக்கும் ஓகே சொன்ன இடம் சொன்ன விதம் என்ன பொறுத்தவரை ஒரு ஓகே. அந்த வீடியோ வெளியிடப்பட்டது ரொம்ப மிகப்பெரிய கண்டனத்தை எதிர்கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்படி ஒருவரை அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து அதை வெளியிடலாமா சார்? அந்த ரூம் அதாவது இப்ப வெளியில நடந்தது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ரூம்குள்ள நடந்தது நம்மளுடைய இமேஜினேஷன் தான். இல்ல வானதி அவர்கள் விளக்கி இருக்காங்க என்னன்னு பிரஸ் மீட்ல. இல்ல அவர் வந்து பார்த்தாரு, அவ்வளவுதான். அவங்க என்ன பேசினாங்க அதுதான் வானதி அவர்கள் விளக்குனாங்க. என்ன பேசினேன்னு நான் சொல்றேன், நீங்க வேணும்னா அவர்கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்றாங்க. பிரஸ் மீட்ல அவங்க சொல்றாங்க, போன உடனே நிதியமைச்சர் இதை தான் சொன்னாங்க, நீங்க வந்து இது பத்தி ஜிஎஸ்டி பத்தி சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு எம்எல்ஏ பத்தி இப்படி நீங்க சொன்னது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அவர் இல்லம்மா நான் மன்னிப்பு கேட்கிறேன், தப்பா போயிடுச்சுன்னு சொன்னாரு அப்படிங்கிறதுல அவங்க சொல்றாங்க. அவர் அப்ப அதுதான் பீட்டர் என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு பெண் எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு பெண் நிதியமைச்சர் இருக்காங்க. அவங்க உங்க கஸ்டமராகவே இருக்கலாம். ஆமா, கஸ்டமராகவே இருக்கலாம். ஆனா யாரும் வந்து ஒரு கடையில போய் அவர் வந்து எப்படி பண்ணார்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிள் பேசின மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே, அதாவது கடந்த மற்றவருடைய எடுத்துக்காட்டு ஒரு தனிமுறையா பேசிக்கலாம். அதுல வானதி அவர்கள் நிச்சயமா வந்து வானதி அவர்கள் வந்து நீங்க ஏன் வந்து ஸ்வீட்டுக்கு எனக்கு வந்து 5% போடுறீங்க, காரத்துக்கு 12% போறீங்கன்னு போய் அந்த கடையில நிச்சயமா கேட்டிருக்க மாட்டார். சரி ஓகே, அவர் வந்து அந்த இடத்தை வந்து ஒரு லைவ்லியா கொண்டு ஒரு மேற்கோளுக்கு காமிக்கிறார் சார். ஒரு கருத்தை ஒரு இயல்பான வானதி அவர்கள் சொல்றாங்க, அவர் தன்னை ஆர்எஸ்எஸ் காரர் என்று சொல்லி சொன்னாரு நிதியமைச்சர்கிட்ட, அவருடைய குடும்பமே ஆதரவு நிலையில இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப எதிர்க்கட்சிங்கிற இடமே அங்க வரல. முதல்ல ஒரு விஷயம் அந்த இடத்துல கிளாரிட்டி ஆகுது. இன்னொன்னு அந்த வீடியோ காட்சி வெளியிடுறது தனிப்பட்ட நிகழ்வு. உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், நீங்க ஆர்எஸ்எஸ் ஓட கான்ஸ்டிடியூஷனல் ரூல் எடுத்து பாருங்க. ஆர்எஸ்எஸ் மெம்பர்கள் எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் இருக்கலாம், எந்த அரசியல் கட்சிக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் ல இருக்கிறதுனால பிஜேபியோட வானதி அவர்கள் சுட்டிக்காட்டினதா நான் சொல்றேன். அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அவர் ஆர்எஸ்எஸ் ன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. வானதி அவர்கள் சொன்னாங்க பிரஸ் மீட்ல, நீங்க தான் இப்ப சொன்னீங்க. வானதி அவர்கள் பிரஸ் மீட்ல குறிப்பிட்டாங்க, அவர் தன்னை அப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தான் அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க அதுல ஆட் பண்ணிக்க வேண்டாம், அவர் ஆளுங்கட்சி நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கட்சி இல்லன்னு சொன்னேன். நீங்க அதை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணீங்க. எதிர்க்கட்சி அந்த வீடியோ இல்ல சார், எதிர்க்கட்சியிலே இருக்கலாம். திரு பீட்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த சந்திப்பு அவரே மனம் வருந்தி வருத்தம் தெரிவிக்கிறோம், நம்ம சொன்ன விதம் சரியில்லைன்னு நினைச்சு போயிட்டா கூட அப்படி ஒரு வீடியோ காட்சியை வெளியிடுவது முறையா அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. நம்ம பேசலாம், செல்வமும் இருக்கார், பேசிட்டோம். நான் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி ராமசுப்ரமணியன் அவர்கிட்ட, ஏன்னா அவர் இதுலயும் இருக்காரு, இண்டஸ்ட்ரியிலையும் சேர்ந்து இருக்காரு, இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க திரு ராமசுப்ரமணியன்? எல்லோருக்கும் முன்னாடி வணக்கம். 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போ இவர் அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் அதிகமானாலும் ஆகிங்க,
இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன்ஸ்லாம் இருக்குன்றது என்னால் அந்த இன்புட்ஸ் கேல்குலேஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கம்ப்யூட்டர் போடுறதும் கஷ்டமாக இருக்குது. அந்த அதிகாரிகள்லாம் வராங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆகவே இது ஏதோ ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க, அல்லது அதிகமாக வேணாலும் ஆக்கிங்க, வி ஹவ் நோ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னு அதை வந்து ரொம்ப நாசுக்காக ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான் அவர் பேசுகிறார். அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட சொல்கிறத ரொம்ப நாசுக்காக ரொம்ப அழகாக தான் அதை சொல்லியிருக்கின்றார். அதை வந்து திருமதி வானதி சீனிவாசன் கூட ரொம்ப தவறா புரிந்து கொள்ளப்பட்டதுன்றதுனால இவரே போய் மன்னிப்பு இல்லை அடுத்து வரேன் நான். அதனால அங்கே அவங்களும் அதை சிரிக்கிறாங்க. ஸோ இவங்க இன்னும் யாரோ ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜை கன்வே பண்ணணும். கன்வே பண்ணுறத அது வந்து ஹிதமாக சொல்லணும், அவ்வளோதான். தட்ஸ் இட். இப்போ நான் எங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் ஐ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் தேட். மெரின் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்கன்னா கொச்சின்லேருந்து பண்ணுறோம். அப்போ இது வந்து சம் இயர்ஸ் அகோ. அப்போ யார் அந்த எம்பி அங்கே அந்த கான்ஃபரன்ஸுக்கு யார் வந்தாங்கன்னா திரு மணிசங்கர் ஐயர், மயிலாடுதுறை எம்பி. அவர் அங்கே அதுக்கு தான் ப்ரிசைட் பண்ணுறாரு. அதுக்கு அந்த சமயத்தில் ஏதாவது நிறைய பேர் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் எழுந்து கேட்டேன், சார் இந்த மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்னு ஒன்று, மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒன்று,